திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். இன்னைக்கு தேவாரம் வகுப்புல அடுத்து அப்பர் பாடல்ல பார்க்கலாம். சொற்றுனை வேதியன் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நற்றுணையாவது நம சிவாயவே நம சிவாயவே. இந்த பாட்டை அப்பர் எப்போ பாடினார் அப்படின்னா, அந்த முன்னாடியே நம்ம அவருடைய கதை சொல்லியிருக்கேன்ல. அப்பர் சமண சமயத்துல போயிட்டு அப்புறம் திருப்பியும் சைவ சமயத்துக்கு அப்புறம் அவருடைய சூளை நோய் குணமாயி அப்படிலாம் வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கமே வந்துட்டார். அந்த பக்கம் அவங்க போவே இல்லை. அந்த சமண சமயத்தோடைய அந்த பக்கமே போல. அவர் இங்கே கோவில் கோவிலா போய் பாடுறார், உழவார பணி பண்றார், எல்லாம் பண்றார். அப்போ இவங்க இந்த சமண துறவிகளுக்கெல்லாம் என்னது, ஒரே ஆத்திரம். ஒரு பெரிய ஆளு நம்ம கிட்ட இருந்துட்டு அந்த பக்கம் போயிட்டானே அப்படின்னு, எப்படியாவது அவரை பழி வாங்கிடணும், ஏதாவது ஒரு பெரிய தண்டனை கொடுத்து அவரை ஒண்ணுமில்லாம ஆக்கிடணும் அப்படின்னு இவாளுக்கெல்லாம் ஒரே ஆத்திரம். என்ன, போய் மன்னன் கிட்ட அப்போ பல்லவ மன்னன் பேர் என்னது, மகேந்திரவர்ம பல்லவன். அப்போ அந்த மன்னன்கிட்ட போய், அவரும் என்னது சமயத்துலதான் இருந்தார், சமண சமயத்துல. அவரையும் அவங்க மாத்தி வச்சுட்டாங்க. சைவத்துல இல்ல, அவரும் சமணத்துலதான் இருந்தார். சோ இவங்க சொல்றத நம்பி அவரும் என்ன பண்ணாரு, அவரை போய் இழுத்துட்டு வாங்க, அந்த அப்பரை போய் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரார். கூட்டிட்டு அவருக்கு தண்டனை என்னது, நிறைய தண்டனைகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தண்டனையும் போது ஒரு ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பண்ண சுவாமி அவரை ஒண்ணுமில்லாம அந்த தண்டனையெல்லாம் கிடைக்காம சுவாமி காப்பாத்திடுறார். அதுல ஒரு பாட்டு தான் என்ன பண்றாங்க, கடல்ல அவரையும் கல்லு, பெரிய கல்லு, பாறாங்கல்லு, பெரிய கல்லை தூக்கி அவரோட சேர்த்து கட்டி, கடல்ல நம்ம போனா நீச்சல் தெரியும் தெரியல, எப்படியோ அலை வந்தா நம்ம திருப்பி வந்துருவோம் கரைக்கு இல்லையா. திருப்பி அவர் வரவே கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, கல்லை தூக்கி போட்டா அந்த வெயிட்ல நம்ம வரவே முடியாது இல்லையா. நம்மளால அது நீந்தி கூட வர முடியாது, தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, அதான் தண்டனைன்னு சொல்லிட்டு கல்லை சேர்த்தி கட்டி தூக்கி கடல்ல தூக்கி போட்டுடுறாங்க. உள்ளுக்குள்ள போய் கடலுக்குள்ள போட்டுடுறாங்க அவரை. அப்போ என்ன பண்றாரு, இந்த பாட்டை பாடுறாரு. என்ன பாடுறாரு, அப்போ சுவாமிய நினைச்சு, என்னைய சுவாமி காப்பாத்துவார்ன்ற நம்பிக்கையில இந்த பாட்டை பாடுறாரு. சொற்றுனை வேதியன், வேதத்தில உள்ள ஒவ்வொரு சொல்லும் அவன்தான். இந்த இருங்கிறது இருக்குல்ல, சொற்றுணை, சொல் பிளஸ் துணை, அதான் உங்க தமிழ்ல வரும் இல்லையா, இல்லு பிளஸ் ர இற்றுன்னு வரும், கரெக்டா. சோ சொற்றுணை, சொல்லுக்கு வேதத்துல உள்ள எல்லா சொற்களும் என்னுடைய சுவாமியே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சோதிமயமாக நெருப்புமயமாக இருக்கக்கூடியவன், அதான் சோதிவானவன். பொற்றுணை, பொன்னான திருவடியை உடையவன். பொற்றுணை திருந்து அடி, அவன் அந்த திருவடியை வணங்கினால், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ, நம்ம எல்லாரும் அந்த பொன்னாலான திருவடியை உவந்து தொழணும்,
கற்றுணை, கல் பிளஸ் துணை, அந்த கல்லோட சேர்த்து என்னைய கட்டி கடல்ல போட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்? நமசிவாய என்ற மந்திரத்தை தான் சொல்லுவேன். கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணை, எனக்கு நல்ல துணை என்னது? நமசிவாயம் என்ற சொல், நமசிவாயம் என்ற மந்திரம். அதுக்குதான், அதான் இந்த பாட்டுக்குரிய அர்த்தம். முழுசா அந்த பாட்டை பாடலாமா? சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தோழ, சொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ, சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோழ, பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோழ, கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமசிவாயவே, நற்றுணையாவது நமசிவாயவே. அடுத்த வகுப்புல இன்னொரு பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம், திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்,